எங்குமே எப்போதுமே முதல்ல இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி விருச்சிக ராசி. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க. யாராவது இவங்கள சீண்டிட்டாங்க அப்படின்னா எரிமலையா பொங்கி எழக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி என்பர்கள் மாறிடுவாங்க. அதுதான் இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பலவீனமா அமையும். உங்களுடைய ராசிக்கு 7வது ராசியில சந்திரன் நிற்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு. இதனால என்னென்ன மாற்றங்களை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஆண்டில் சந்திக்க போறீங்க. உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாகக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைந்திருக்கு. ஏன்னா 7வது இடம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையான இடம். வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு இடம். எந்த வேலையெல்லாம் தடைபட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். உங்களுடைய அணுகுமுறையே கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஆண்டில் இருக்கும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொண்டு வெற்றி பெறலாம் அப்படின்னு அறிந்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஆண்டில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே பார்த்திங்கன்னா நீயா நானா அப்படிங்கிற ஒரு போட்டி இந்த ஆண்டில் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக போகிறது நல்லது. இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதோட கூட நாங்கள் கருங்காலி மாலையும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். அது ஒரிஜினல். அதனால தான் நிறைய ஆக்டர்ஸ் எங்ககிட்ட வாங்கி பயன்பெற்றிருக்காங்க. கருங்காலி மாலை அப்படிங்கிறது பாசிட்டிவான வைப்ரேஷனை உண்டு பண்ணக்கூடியது. நீங்கள் இதை அணிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எதிர்மறையாக அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் மாறும். இந்த எதிர்மறையாக பேசுகிறவங்ககிட்ட இருந்து எப்படி விலகலாம் அப்படிங்கிறது மாறும். எதிர்மறையாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகளே பெரும்பாலும் இந்த மாலை அணிஞ்சிக்கிட்டால் வராது அப்படின்னு சொல்லலாம். நேர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. ஒரு விதமான பயம் இருக்கும். புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்கன்னா ஒரு விதமான பயம், நம்ம கரெக்டாக முடிவு எடுக்கிறோமா, நம்ம இதை சமாளிப்போமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் பாசிட்டிவாக மாறும். பாசிட்டிவாக இருக்கிறதா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே. அதனால் இந்த கருங்காலி மாலை வாங்கி அணிஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கருங்காலி மாலையோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க சொல்லுவாங்க. கேட்டு பெற்றுக்கோங்க. சரி, நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த ஆண்டு கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் 4 கிரகங்கள் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கு. சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகும், கலஸ்திரஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரகம் அடைந்திருக்கிறார், தொழில் ஸ்தானத்தில் கேது. அதனால் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த ஆண்டில் உங்களுக்கு வளர்ச்சியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் உள்ள ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு. வாக்கிய பஞ்சாகப்படி கிரகங்கள் இந்த மாதிரி தான் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த ஒரு விஷயத்தில் இந்த ஆண்டில் நீங்கள் இறங்குனீங்கனாலும் அது உங்களுக்கு வெற்றி அமையும். வாக்குவன்மை கூட நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தைரியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. எல்லா விதத்திலையுமே நன்மை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சகோதரரால் அல்லது சகோதரியால் நிறைய நன்மைகள் கிடைக்கும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றியாக அமையும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. எதிர்பாலினத்தர்கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆணாக இருந்தால் பெண்கிட்ட பேசும்போதும் பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த ஆண்டில் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டில் நிறைவேறும். தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பழைய பாக்கியெல்லாம் இந்த ஆண்டில் வசூலாகும். அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வேகம், நல்ல ஒரு சுறுசுறுப்பு, நல்ல ஒரு உத்வேகத்தோடு இந்த ஆண்டில் ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தேவைகள் எல்லாமே இந்த ஆண்டில் பூர்த்தியாகும். கையில் பணப்புறக்கு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. எடுக்கிற காரியங்களில் வெற்றியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மை பொருந்திய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம்.
பழைய கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த ஆண்டில் வாழ போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சூழ்நிலை இந்த ஆண்டு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எதையுமே இந்த ஆண்டில் செய்து முடிக்கணுங்கிற ஒரு உத்வேகத்தோடு இறங்குவீங்க. அதனால் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பாராமல் திடீர்னு பண உதவியும் இந்த ஆண்டில் கிடைக்கும். எதிர்பாராமல் சின்ன சின்ன மாற்றங்களும் இந்த ஆண்டில் நடக்கும். சக ஊழியர்களுடைய அன்பு ஆதரவுலாம் கிடைக்கும். எடுக்கிற காரியம் வெற்றி அமையும். கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. புதிய எண்ணங்கள், புதிய சுறுசுறுப்போடு இருப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆண்டில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். பேசும்போது வார்த்தையில் நிதானம் இருக்கட்டும். முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது அவசரம் காட்டக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். கோபத்தை மட்டும் இந்த ஆண்டில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. பொறுமையை கடைபிடிச்சிங்க அப்படின்னா இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். இதற்கு காரணம் கொஞ்சம் பொறுமை இல்லாதது தான். அதுதான் ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியும். குடும்ப விஷயங்களில் சரியாக முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும். சின்ன சின்ன தடுமாற்றங்கள் ஏற்படலாம். உறவினர்கிட்ட பேசும்போது கவனமாக பேசணும். டக்குன்னு தடிமனான வார்த்தைகளை தட்டி விட்டுருவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிரச்சனையாக முடியும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லறங்களில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அப்பப்போ ஏற்படும். கொஞ்சம் கவனமாக விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நல்ல ஒரு ஆதாயத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த ஆண்டில் நடக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஆண்டில் நல்ல ஒரு வரன் அமையும். பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது. படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவீங்க. அதனால் பல வளர்ச்சியை இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையை சார்ந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வண்டி வாகனத்தில் செல்லும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய பொருளை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா மிஸ் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதே மாதிரி தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கலைத்துறையை சார்ந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேல் இடத்துல இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வுலாம் அந்த ஆண்டில் கிடைக்கும். எடுக்கிற வேலையை கணக்கச்சிதமாக முடிப்பீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடுவீங்க. புதிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஆரம்பிப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாடங்களை படிக்கும்போது ரொம்ப சுறுசுறுப்போடு மனம் ஒரு தெளிவாக படிக்கும்போது அதை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், அடுத்தடுத்த பேஜை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இயல்பாகவே இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால் கல்வியில் நல்ல ஒரு வளர்ச்சியை இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோதான் எனக்கு ஒரு 450 தான் வரும் அப்படின்னு நினச்சவங்க பார்த்தீங்கன்னா 490, 500க்கு 500 எடுக்கக்கூடிய யோகமெல்லாம் இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆசிரியரே ஒரு சில இடத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. கல்வி ஸ்தானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராகு அங்கே இருக்கிறதுனால கல்வியில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் கூட அதை போராடி பேசி அதை சரி பண்ணி நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு இந்த விருச்சிக ராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழிலில், வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். புதிய முயற்சி எல்லாமே சாதகமான பலனை பெற்றுத்தரும். என்ன ஒன்று வீண் அலைச்சல் ஏற்படும். ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இந்த ஆண்டில் வரலாம். கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு வளர்ச்சியுள்ள ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தேவையில்லாத பிரச்சனையில் நீங்கள் தலையிட வேண்டாம். வீண் பலிக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கணும். தொழிலில், வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது. பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்க போகுது. மற்றவங்க கிட்ட கருத்து கேளுங்க. அவங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு இந்த அது ரொம்பவும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கு. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருந்ததுலேயே அதெல்லாம் அந்த ஆண்டில் சரியாகும். நினைத்ததை சாதிப்பீங்க. பண வரவு ரொம்ப திருப்திகரமாக இருக்க போது
தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. திடீர்னு சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தை தொடங்குறதா இருந்தாலும் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தொடங்குங்க. ரொம்ப நல்லது. இந்த ஆண்டில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய ராசியில் 7வது இடத்துல சந்திரன் இருக்கும்போது இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கிறதுனால புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். அதுக்கு முன்னாடி பூஜை செய்கிறது நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். எந்தெந்த வேலையெல்லாம் இந்த ஆண்டில் தடைப்பட்டு நினைச்சோ அதெல்லாம் இந்த ஆண்டில் நடக்கும். அதே மாதிரி மாற்று முறை அணுகுமுறையை இந்த ஆண்டில் பின்பற்றதுனால நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டில் தீரும் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக உங்களுடைய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த ஆண்டில் சரியாகும். பிரிந்த உறவுகள்லாம் உங்களை தேடி வரும். நல்ல ஒரு அறிவுரையாளராக நல்ல ஒரு ஆலோசகராக இந்த ஆண்டில் நீங்கள் வள வருவீங்க. பாரம்பரிய முறையெல்லாம் இந்த ஆண்டில் பின்பற்றுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ஒரு மன நிம்மதியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மகளுக்கோ அல்லது மகனுக்கோ திருமணம் போன்ற வரன் அமையும் போது அந்த மகளுக்கு வரன் அமைஞ்சிச்சு அப்படின்னா அப்படியே ஆடம்பரமாக செலவு செஞ்சு நல்ல ஊரே மெச்சுற மாதிரி அப்படி ஆடம்பரமாக செலவு செஞ்சு அந்த திருமணத்தை நடத்துவீங்க. அதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த ஆண்டில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். சொந்த பந்தங்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவங்களாம் இந்த மாதிரி ஊரே மெச்சுற மாதிரி திருமணம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுவாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக திருமணத்தெல்லாம் நடத்துவீங்க. சகோதர சகோதரி வெளியில் நிறைய உதவிகள் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இன்னும் சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான ஆண்டாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே ஒரு விஷயத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் செய்கிறது நல்லது. செங்கல்பட்டுக்கு அருகே இருக்கக்கூடிய ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவில் திருவாடி சூலம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு பக்கத்தில் ஸ்ரீ பைரவரை வழிபட்டுடுவாங்க. சனிக்கிழமையில் போய் வழிபடுங்க. அஷ்டமி திதியில் வழிபடுங்க. நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். எடுக்கிற காரியெல்லாம் வெற்றியாகும்னா இந்த ஒரு விஷயத்தை இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.